ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு வருகிறது 2023. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வந்துவிட்டால் அனைவருக்கும் என்னுடைய ராசி எப்படி இருக்குமோ, இந்த வருஷம் எப்படி இருக்குமோ என்று ஒரு கவலை இருக்கும். அது இயற்கை. அதற்காக நான் இந்த ராசி பலன்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம். முதலில் மேசராசி. மேசராசி சில நல்ல பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயணம் மேற்கொள்வீர்கள். மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் திறமையெல்லாம் பெரியதாக மதிக்கப்படும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். ரிஷபம், நீங்கள் முக்கிய பணிக்காக பயணம் மேற்கொள்ளலாம். வேலை விஷயமாக, உங்கள் அலுவலக விஷயமாக நீங்கள் பயணம் மேற்கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் நன்றாக சீராக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மிதுனம், இது வெற்றிகரம் தரக்கூடிய ஒரு ஆண்டு. இது உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டு. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தடைகள் எல்லாம் கூட நீங்கும். உடல்நிலை சீராக இருக்கும். கடகம், சில தாமதங்கள் உங்களுக்கு இருக்கும். சில தடைகள் எல்லாமே இருக்கும். அவற்றை நீங்கள் சற்று பொறுமையுடன் கையாண்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஊக வணிகங்கள், அதாவது ஷேர் மார்க்கெட் போன்ற இதுகளெல்லாம் முதலீடு செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சிம்மராசி, இது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு. உங்கள் திறமைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதியதாக ஏதாவது நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அந்த வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைகிறது. கன்னிராசி, இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். எல்லாவற்றிலும் சற்று கவனம் தேவை. பொறுமை மிகவும் அவசியம். பொறுமையுடன் கொஞ்சம் செயல்பட்டால் உங்களுக்கு எல்லாமே வெற்றி நிச்சயம். உடல்நிலை நன்றாக இருக்கும். ஏதாவது சொத்து வாங்குவீர்கள். இது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு. துலாம், இந்த ஆண்டில் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளவும். உங்களுக்கு இடமாற்றம் வரலாம். ப்ரமோஷன் கொடுத்து இடமாற்றம் கூட செய்யலாம். ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் சில புனித ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். விருச்சிகம், இது உங்களுக்கு ஒரு நல்ல வளமான ஒரு ஆண்டு. தொழிலில் நீங்கள் விரும்பிய முன்னேற்றம் ஏற்படும். மனம் தளராமல் உழைக்க வேண்டும். பொறுமையுடன் இருந்தால் உங்களுக்கு எல்லா பலன்கள் உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தனுசு ராசி, உங்கள் வேலையில் மேலதிகாரிகள் எல்லாம் நன்றாக திருப்திப்பட்டு உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம், ப்ரமோஷன் தருவார்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறருக்கு ஆலோசனை கூட நீங்கள் வழங்குவீர்கள். ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மகரம், இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் சற்று தாமதம் ஆகலாம். உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் உங்களை முன்னேற்றிவிடும். தொழிலில் தடங்கள் இல்லாமல் எல்லாம் நன்றாக நடைபெறும். ஒரு நல்ல ஆண்டு. உடல்நிலை கூட நன்றாக இருக்கும். மிக சிறந்த ஆண்டு. கும்பம், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். நீங்கள் சில திட்டங்கள் தீட்டி அதன்படியே செயல்படுவீர்கள். வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கான இந்த பலன் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டு உங்களுக்கு. மீனராசி, இது ஒரு சிறப்பான ஆண்டு. நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சில நேரங்களில் கொஞ்சம் தொழிலில் தடுமாற்றம் ஏற்படலாம். உங்கள் குல தெய்வத்தை வணங்கி செயல்படுங்கள். நன்றாக செயல்பட்டீர்களானால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இவை எல்லாம் பொதுவான ராசி பலன்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யவும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
எல்லோரும் எல்லா நலன் பெற்று இன்புற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மங்கள அனுபவந்து.